கருவேப்பிலை செடி வச்சிருக்கீங்களா? இல்ல வச்சீங்க ஆனா சரியா வரலையா? இலைகள் மஞ்சளா போயிடுச்சு, செடி செத்து போயிடுச்சா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். எப்படி கருவேப்பிலை செடிய மாடி தோட்டத்துல நம்ம வளர்க்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க சக்திவேல் ஆர்கானிக்ஸ்க்காக இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு மரவகையை சார்ந்தது. ஓவர் கேரிங் தான் வந்து அதை நிறைய சாகிறதுக்கான காரணமா இருக்கு. மாடி தோட்டத்துல நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான மண்காவை வந்து நம்ம கொடுக்கணும். நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்ற மாதிரி மண்காவை கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு செடி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லா சூப்பரா வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். கருவேப்பிலைக்கான கரெக்டான மண்கலவை வந்து 1:1 ரேஷியோல நீங்க எடுத்துக்கோங்க. 1% ரெட் சாயில், 1% கம்போஸ்ட், கூட வந்து கொஞ்சோண்டு மணல் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மண்கலவை கரெக்டா இருக்கும். மாடி தோட்டத்துல ஓரளவுக்கு லைட் வெயிட்டா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. அதாவது 1 மடங்கு செம்மண், 1 மடங்கு கோகோபீட், 1 மடங்கு கம்போஸ்ட், இந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க. கூட வேணா கொஞ்சோண்டு மணல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மண்கலவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப தேக்கி வைக்காது. உங்களுக்கு செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்றதுக்கு இது உதவியா இருக்கும். கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப தேங்கக்கூடாது. தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உடனே வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மண்கலவை வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது எங்க நீங்க செடியை வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செடியை எடுத்துட்டு போய் நிழல் பகுதியில் வச்சீங்க அப்படின்னா இலைகள்லாம் மஞ்சளாயிரும். அதுக்கப்புறம் கூடி சீக்கிரம் செடியும் செத்துரும். கருவேப்பிலை செடிக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் டைரக்ட் சன்லைட் ரொம்ப முக்கியம். அதனால 4 மணி நேரம் டைரக்டா சன்லைட் கிடைக்கிற மாதிரி நீங்க ஓப்பன் டெரஸ்ல கூட நீங்க கருவேப்பிலை செடியை வைக்கலாம். பால்கனியில வைக்கிறீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்ல வைக்கலாம். அடுத்தது ஈஸ்ட் ஃபேசிங்ல வைக்கலாம். பெஸ்ட் வந்து சவுத் ஃபேசிங், அடுத்த பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மரவகையை சார்ந்தது. அதனால உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ட் இருக்கும். நீங்க டைரக்ட் வெயில்ல நல்ல வெப்பத்துல கூட இந்த செடியை நீங்க வந்து வளர்க்க முடியும். இது நீங்க புதுசா வாங்கிட்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப மட்டும் ஓரளவுக்கு பாத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொட்டியில வச்சு வளர்க்குறீங்க அப்படின்றது. மினிமம் 15க்கு 15 தொட்டி இல்ல க்ரோ பேக் ஆகுது நீங்க வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். சின்னதா இந்த மாதிரி ஒரு தொட்டியில வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிட்டே இருக்கும். தண்ணி அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி சில நேரத்துல அதிகமா கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு ஆயிடும். 15 வந்து க்ரோ பேக்கோ இல்ல தொட்டியோ நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பெயிண்ட் பக்கெட், பெரிய 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் இருக்குல்ல, அதுல வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். வெயில் காலத்துல இந்த மாதிரி கரெக்டான தொட்டியும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுவும் வந்து கருவேப்பிலை செடி நல்லா வளர்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது தண்ணி ஊத்துறது. செடிகள் முக்காவாசி சாகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக்னாலதான். நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல நிறைய வாட்டி எனக்கு வந்து இந்த கருவேப்பிலை செடியோட போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அதுல வந்து தண்ணி அதிகமா ஊத்தினா அது வந்து இறந்து போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கருவேப்பிலை செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப 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 அளவா கொடுக்கணும். பொதுவா எல்லா செடிக்கும் ரொம்ப அளவா தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பாசமா வந்து என்ன சொல்றது, எல்லா செடிகள்லயும் ஐயோ வாடி இருக்கே, ஐயோ பாக்கிறதுக்கு இதுவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பாசத்துல நிறைய தண்ணியை கொடுத்து விடுறோம். பட்னா நிறைய செடிகளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. கருவேப்பிலை செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மேல் மண்ணு காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது. வெயில் காலங்கள்லயே நீங்க காலையில ஒரு வாட்டி நீங்க தண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி மேல் மண்ணு காஞ்சிச்சுன்னா அப்ப மட்டும் நீங்க தண்ணி வந்து அதுவும் கொஞ்சோண்டு கரெக்டா அளவா கொடுத்தீங்கனாலே போதுமானது. ரொம்ப ஓவர் வாட்டரிங்கா ஃபுல் தொட்டியும் வந்து தண்ணி ஊத்தி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வெளில போறதை நான் பார்த்தாதான் எனக்கு தண்ணி ஊத்துறதே திருப்தியா இருக்குன்ற மாதிரி நீங்க கருவேப்பிலை செடிக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி செத்துரும். மழை காலங்கள்ல பார்த்து அளவா தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ அதனால தண்ணி பார்த்து அளவா கரெக்டா கொடுங்க. கருவேப்பிலை செடி நீங்க மாடித்தோட்டத்துல தொட்டியில வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு கை அளவுக்கு எந்த மாதிரி செடி வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய செடி வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து. பெரிய செடியா இருந்துச்சுன்னா ஒரு 2 கை 3 கை கூட வைங்க. பட் சின்னதா இருக்கு அப்படின்னா ஒரு கை அளவுக்கு உரம் வந்து நீங்க கொடுத்துட்டே வாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதே மாதிரி மேல் மண்ணை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளறி 2 இன்ச் மேல் மண்ணை மட்டும் எடுத்துட்டு புது மண்ணை மாத்தி விடுங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கனாலே போதும். இதுக்கு வந்து பஞ்சகாவியம், மீனாமிலம் மாதிரி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற செடிகளுக்கு தெளிச்சு வரும்போது இதுக்கும் லைட்டா நீங்க தெளிச்சு விட்டீங்கனாலே போதும். அதனால பராமரிப்பு ஓரளவுக்கு இதுவே போதுமானது. அடுத்தது எதையும் தாண்டி பிரச்சனை இதுல வந்துச்சு அப்படின்னா இலைகள்லாம் மஞ்சளா போறது. இலைகள்லாம் மஞ்சளா போறதுக்கு 2 காரணம் தான், மேஜரான காரணம். தண்ணி அதிகமா இருக்கிறது, 2வது வந்து பாத்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி. தண்ணி அதிகமா இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரி, நீங்க தண்ணி கரெக்டா அளவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அயன் டெஃபிஷியன்சிக்கு நீங்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டா கண்ட்ரோல்டா ஒரு பேலன்ஸ்டு டயட் மாதிரி கிடைக்கும். இல்ல வெர்மி கம்போஸ்டே கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா சின்ன சின்ன டெஃபிஷியன்சி வரதான் செய்யும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட் கலந்து தண்ணியை வந்து தெளிச்சு விட்டு வரலாம் செடிகள் மேல. இது ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் தெளிச்சு விட்டு வரணும். எப்சம் சால்ட் எல்லாம் இல்ல அப்படின்னா வாழைப்பழ தோல் இருக்குல்ல,
அதை நல்லா தண்ணியில ஊற வச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணிகளை வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதுவும் ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் கொடுத்துட்டு வரணும். இதை நீங்க கொடுத்துட்டு வரது மூலமா ஓரளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சி செடிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு கருவேப்பிலை செடி சூப்பரா வரும். நிறைய பேர் மேஜரா பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கரெக்டான மண்கலவையிலே டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இல்லை. நான் சொன்னல அந்த மண்கலவையை கரெக்டா வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணி கொடுக்கும் போது பார்த்து தண்ணி அளவா கொடுத்துருவாங்க. இது 2 விஷயம் பண்ணீங்கனாலே மாடி தோட்டத்துல சூப்பரா நீங்க கருவேப்பிலை செடி வளர்க்க முடியும். உங்க வீட்டு தேவைக்கான கருவேப்பிலையே உங்க மாடி தோட்டத்துல இருந்தே எடுத்துக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மாடி தோட்டம் வீடு தோட்டம் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே வந்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் மறக்காம வந்து கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து வரும். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from your Gona Shaktil. Have a happy Goning day. Bye bye.